வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. லாரன்ஸ் மாஸ்டர் அரசியலில் குதிக்கவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோன்னு சொல்கிறத விட வடை அப்படின்னு சொல்லலாம். வடை ஒன்று சுட்டுருக்கிறாரு. இந்த வடையை ஏன் இப்போ சுடுறாரு அப்படின்னா, ஏற்கனவே நிறைய வடை சுட்டு அதை விற்று அதை லாபம்லாம் பார்த்தாச்சு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வடை சுட வந்துருக்கிறாரு. இவர் யார், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ திருச்சி கிழக்கு தான் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரே சொல்கிறாரு. ஆனாலும் இப்போ மக்கள்கிட்ட கேட்குறாராம் வீடியோ போட்டு, நீங்கள் சொல்லுங்கள், நான் குதிக்கவா வேணாவா அப்படின்லாம். இப்போ வேணான்னு சொன்னால் குதிக்காமல் போயிடுவீங்களா? முதல்ல மக்கள் அப்படிங்கிறது இந்த டேர்மே பார்த்திங்கன்னா செம்ம காமெடியான டேர்ம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள்னால் யார்? கண்ணால் நீங்கள் பார்த்து இவங்க தான் மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட க்ரௌட் அப்படின்னு கிடையாது இல்லை, அது மக்கள் பொதுவாக சொல்லிக்கிறது தானே அப்படி. ஸோ அப்படி தான் இவர் பேசும்போதே அந்த லைவ் பண்ணுறாங்க சேனலில். அப்போ நான் பார்க்குறேன், கீழே ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது. நான் பார்க்குற வரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரணும் அதுதானே இந்த மாதிரி ஆட்கள் தானே இவருடைய டார்கெட்டு. ஸோ இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தான் அவர் முன்னாடியே திருச்சி கிழக்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு, இன்னும் சொல்ல போனால் விஜய் சார் கட்சியில் தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு அதுவும் தெரியுது. இது தெரியாமல் அண்ணாமலை சைடு போவாரா, இந்த பக்கம் விஜய் சார் சைடு வருவாரா அப்படின்லாம் வேற. எதுக்கு இதெல்லாம்? அவரே சொல்கிறாரு, நண்பர் விஜய் வந்துட்டாரு, அம்மா அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்கும் போதெல்லாம் அது சாக்கடைடா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜய் சார் ஜெயிச்சதும் பார்த்தீங்கன்னா இப்போ போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அது இல்லாமல் திருச்சி கிழக்கு அப்படிங்கிறாரு, விஜய் சாரை பற்றி பேசுகிறாரு, நண்பர் விஜய் சார் அப்படின்னு. அப்போ அங்கே தானே வருவார். இது ஏன் கேட்கணும்? எது கேட்கணும்? நான் கேட்டால் பாருங்கள், மக்கள், நான் வரலைங்க, மக்கள் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா, உருட்டுறதுக்கா, வடை சுடுறதுக்கா? இதில் இவர் சீமான் அண்ணாக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாருல. என்ன பிரச்சனை? எப்போ வந்துச்சு? அது ஜல்லிக்கட்டு டைமில் வந்துச்சு. எஸ், ஜல்லிக்கட்டு டைமில் வந்துச்சு. ஜல்லிக்கட்டு டைமில் அந்த போராட்டம் மாணவர்களால் எடுத்து செல்லப்பட்ட ஒரு போராட்டம். அலங்காநல்லூரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சென்னை மெரினாவில் சின்ன குழு தான் உட்காடுறாங்க. சின்ன குழு தானே என்ன பண்ண போகிறாங்க, இருட்டாச்சுன்னா கலண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அவங்க டார்ச்செல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே கூட்டம் கூடுது, லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டாங்க. அங்கே தன்னெழுச்சியான போராட்டம். இங்கே எந்த தலைவர்களும் வரக்கூடாது, அரசியல்வாதிகள்லாம் வரக்கூடாது, ஏன்னா எந்த முகமும் இது கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் என்ன, இந்த மாதிரி செலிபிரிட்டிகளை உள்ளே விட்டாங்க, நம்பி விட்டதுக்கு அதை மொத்தமாக நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட்டை திருட பார்த்தார். அப்போவே இவர் அப்படி திருட பார்த்தா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும்ல. மற்ற அரசியல் தலைவர்களோடு பார்த்தீங்கன்னா அவங்களாவே நின்றுக்கிட்டாங்க, வேணாம் இது அவங்களே மாணவர்களும் பொதுமக்களுமே எடுத்துகிட்டு போட்டோம், இந்த போராட்டத்துக்கு எந்த பிராண்டிங்கை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒதுங்கி இருக்கும்போது இவர் வந்தார், ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அவரே கூட கோவமெல்லாம் சொல்லியிருப்பார், சீமான் எனக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நான் என் ஒய்ஃபுடைய நகை ஒரு அமௌண்ட் 40 சவரமா 80 சவரமா 100 சவரமா தெரில, ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு எடுத்துகிட்டு சாப்பாடு போட்டேன் அப்படின்னு. அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டு இருக்கேன். கடைசி 2 நாள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்துலேருந்தே பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்கும்போது கடைசி நாள்லாம் இவர் காணோம். ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னு சொல்ல. பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உணவு குடிநீர் வந்துக்கிட்டே இருக்கு. அது இவரால், தனி நபராலாம் அதெல்லாம் கவர் பண்ண முடியாது. அது ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கானவங்க, யாருன்னு தெரியாதவங்க, அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே உட்காண்டிருந்த அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உணவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பின்னாடி பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பாஸ் பண்ணுவாங்க, அடுத்து வாட்டர் பாட்டில் வரும், அதை பாஸ் பண்ணுவாங்க. இதில் குறிப்பாக அடுத்து வாலண்டியர்ஸ் வருவாங்க. அங்கே குப்பையே போடக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு க்ளீனாக நடக்கணும் போராட்டம், அமைதியாக நடக்கணும், அறவழியில் நடக்கணும், ரொம்ப க்ளீனாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு குப்பை கூட அங்கே இருக்காது அந்த போராட்டத்தின் வந்தது. அப்படி உடனுக்குடனே அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி யாரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவர் அது மூலயமா ஆதாயம் தேட வந்த செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அதில் குறிப்பாக நான் சொல்லணுன்னா, ஏன்னா அப்போ என்ன நடந்ததுன்றதுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேன். குறிப்பாக சிம்பு பேசும்போதெல்லாம் பெரிய சலசலப்பே ஆகிடுச்சு பேசி முடித்ததும். ஏன்னா அவர் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஜல்லிக்கட்டு காலை
அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது வந்து கார்ப்பரேட் அரசியல், அதில் நுண் அரசியல், லைஃப்பில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறாங்க, எதெல்லாம் நம்ம பண்ணணும், எப்படியெல்லாம் நம்மளை தற்காத்துக்கணும், தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் நூக்கன் காரணம் பேசப்பட்டது. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சிம்பு வந்து பேசும்போது, என் படம் வந்து பல வருஷம் ஆச்சு, ஆனாலும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, தமிழன்டா அப்படின்ட்டு இருந்தாரு. அவர் பேசி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா மைக்லேயே கூட திட்டினாங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டா இப்படி தான் பாரு, இவர் படம் வராமல் இருந்ததுக்கும் இல்லை ரசிகர்கள் இருக்கிறதுக்கும் இவர் தமிழன்டாங்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம். இந்த மாதிரி விளம்பரம் தேடுறதுக்கும் சில பேர் வந்தாங்க, சில பேர் சைலண்ட்டாக வந்துட்டு கலந்துக்கிட்டு ஆதரவை தெரிவிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி விஜய் சாரும் வந்திருந்தார், இந்த முகமுடியும் அந்த கட்சிஃப்லாம் கட்டிக்கிட்டு வந்து சைலண்ட்டாக அவர் வெளியே வந்து கலந்துட்டு போனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ வரும்போது தான் தெரியும் அவர்லாம் வந்திருக்கிறாருன்னு. நயன்தாரா மேம் வந்திருந்தாங்க, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் உள்ளே வந்திருந்தாங்க. அதில் பெரும் கூட்டம் ஒரு இடத்துல இருந்தது. இன்னும் வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழுக்களாக வந்திருந்தாங்க. அங்கே ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருந்தாங்க, பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்க, கவிதைகள் வாசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய எங்கேஜாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி செலிபிரிட்டி அப்படின்றதும் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே எல்லாம் மைக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கூட அங்கே பெரிய டிபேட்லாம் ஆச்சு, ஒரு சலசலப்பெல்லாம் உண்டாச்சு. அங்கே ஆர்ஜே பாலாஜிலாம் இருக்கார்ல, அவர்லாம் ஆற்றெல்லாம் பயங்கரம். அங்கே வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், அப்படியே சிக்னலில் நின்று தாண்டா போனோம், நாங்கள் கேட்போண்டா அப்படின்லாம் வந்து வழக்கம் போல் கத்திக்கிட்டு இருந்தார். ஐயோ, இங்கே என்ன அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க, நீ எது பிரச்சனைன்னு பார்க்குற, இங்கே எது பிரச்சனையாக இருக்குது, A1 A2 மில்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலில் போயிட்டுருக்காங்க, மெடிசன் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் வேறு, அதான் சும்மா ஏதோ பேசணுன்னு ஒன்று ஆற்றி விட்டவங்க அவங்களாம். இப்படி இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டரும் இருந்திருக்கிறாரு, ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் இந்த கடைசி நாள் நடந்த காமெடி பாருங்க. கடைசி நாள் நைட்டு நான் அங்கே இருந்தேன். யூஸ்வலாக வந்து காலையில் வந்துடுவோம், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட 2-3 பேர் போவோம் அங்கே ரிலேட்டிவோட. அவங்க வேலைக்கெல்லாம் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டாங்க, நம்ம இங்கே வேறு ஃபீல்டில் இருந்ததுனால நம்ம வந்துடுவோம். அப்புறமா அவங்க ஈவினிங் வருவாங்க, மறுபடியும் போவோம், போராட்டத்தில் கலந்துக்கிட்டு மறுபடியும் காலைல வருவோம். அப்படி ஒரு 2-3 நாள் போயிட்டு இருந்து கடைசி நாள் பார்த்திங்கன்னா குறிப்பாக அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் நைட்டு அந்த டைம்லேயே வந்து சேனாதிபதி, சிவசேனாதிபதியில் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டெம்பரரி ரிலீஃப்லாம் நமக்கு தேவையில்லை, பர்மனெண்ட் ரிலீஃப் தான் நமக்கு தேவை, பர்மனெண்ட்டாக பட்டியலிருந்து மாடுகளை வந்து எடுக்கணும் அவங்க பட்டியலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வந்து பேசிட்டு கடைசியாக வந்து நமக்கு தீர்வு வந்துருச்சு, டெம்பரரியாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது, நமக்கு தீர்வு வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் வந்து போராட்டக்குழு வந்து ஏற்றுக்கல. எப்படி நீங்கள் தானேங்க சொன்னீங்க பர்மனெண்ட் தீர்வு தான் வேணும்னு சொல்லிட்டு, நம்மளை ஏமாற்றுவாங்க டெம்பரரியாக ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி, அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்லாம் சொன்னதே அவர் தான். கடைசியாக அவர் ஒரு குழு போய் மீட் பண்ணிட்டு வர்றாங்க, டெம்பரரி தீர்வு வருது, நமக்கு சக்ஸஸ்ன்றாங்க. அது எப்படி எல்லாம் ஏற்றுப்பாங்க உடனே இமீடியட்டாக? ஸோ அதை அவங்க ஏற்றுக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், இல்லைன்னா புரியணும்ல அது. ஏன்னா சொன்னது குழப்பி விட்டதே அவர் தான். கடைசியில் அவர் வந்து பேசினார், அவரை வந்து பேசின பேச்சு ஏற்றுக்கல. அந்த போராட்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. கண்டினியூ ஆகுது. நைட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாயிடுச்சு. அதில் பேசுகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 1/2 hour ஒன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் ஜாமரை வச்சுட்டாங்க, லைவை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் லைவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸ் வந்து அங்கே நின்று இருந்த வண்டிகள் மேலே ஏறி நின்று தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லைவ்லாம். அந்த லைவ் கட் ஆகிறதெல்லாம் கூட நமக்கு தெரியும், இவங்க கேமரா எப்போ ஆஃப் பண்ணுறாங்கன்னு. ஸோ லைவ் கட் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் ஜாமரை வச்சுட்டாங்க, பேரிகேட்ஸ் நிறைய போட்டாங்க, போலீஸ் நிறைய கூஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டமாயிடுச்சு. நைட்டு ஒரு 12 மணி 1 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா 1/2 hour ஒன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரமும் வந்து நம்மளை வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணலாம், தூக்கிட்டு போகலாம், யாரும் நகரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது விடிய நானே ஒரு டைமில் வந்து சலிப்பாயிட்டு சொல்லிட்டு இருந்தேன் பக்கத்தில், இது ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, வந்தால் வரட்டுமே, அதை பார்க்க போகிறாங்க, ஒரு முறை சொல்லிட்டாங்கல்ல, சும்மா வந்து ஏன் இதே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப அவ்வளோ பதட்டம் இருந்தது, படபடப்பு இருந்தது. ஸோ அப்படியெல்லாம் இருந்தாங்க. மார்னிங் ஒரு 6-6:30 வரையும் நான் அங்கே தான் இருந்து வழக்கம் போல் சரி கிளம்புவோம் வந்துட்டு ஈவினிங் வருவோம், ஏன்னா கண்டினியூ ஆக போகுது சொல்லிகிட்டே இருக்காங்களே தவிர. அஃப்கோர்ஸ் கூட்டம் அதிகமாக தான் வந்தது, போலீஸ் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் இருக்கும்ல, அதனால் ஒன்றும் நடக்கலையே, காலையில் வரையும் சொல்லிட்டு இருக்கேன், நைட்லேயும் சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு வர்றோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு வரும்போது தான் அங்கே வந்து கேட்குறாங்க பதட்டமாக, என்னப்பாச்சு, அடிச்சிட்டாங்களாப்பா, என்னாச்சுப்பா, உங்களுக்கு எதாவது அடிபடிச்சாப்பா அப்படின்னு. அடிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது நைட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ் ஏறணும். பஸ் ஏறி அங்கேருந்து இங்கே விருகம்பாக்கம் வந்தால் பஸ்லேயும் இதே தான் பேசிட்டே வராங்க சிலர், ஏதோ பொருள் ஏதோ கலப்பி விட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் விருகம்பாக்கம் வந்து அங்கே டிகேரில் பார்க்கும்போது தான் தெரியுது சம்பவம், அங்கே ஒரு டெலிவிஷனில். அப்போ தான் தெரியுது என்ன மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சில பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சில பேர் கடல் கிட்ட அந்த பக்கம் போயிட்டாங்க உள்ள.
ஸோ இப்போ அங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கை கோத்துட்டு தண்ணியில் நிற்கிறாங்க. இப்போ அப்படி வந்து அங்கே நிற்கும் போது லாரன்ஸ் வராரு, கழுத்தில் ஒரு பேண்டைடை போட்டுக்கிட்டு வந்துருங்கடா அப்படின்னு கெஞ்சுற மாதிரி அந்த ஃபோட்டோலாம் கூட இருக்கும் பாருங்கள், வந்துருங்கடா அப்படின்லாம். அப்புறமா வந்து நம்ம பசங்கள்லாம் வந்துட்டாங்க, இது வேறு பசங்க வேறு குரூப்லாம் இறங்கிடுச்சு. அதை வச்சு தான் அந்த கலவரத்தை வந்து அடித்து எப்படியெல்லாம் நொறுக்குனான்னு சொல்கிறத கண்ணால் பார்த்துருக்குறோம். அது அந்த படபடப்பை உணர்ந்துருக்குறோம் ரொம்ப. அதுலலாம் பற்றி எரியுது, வண்டியை உடைக்கிறாங்க, போலீஸேவை விரட்டி அடிக்கிறாங்க, அடித்து இழுத்துட்டு போய் பிக் பாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் கூட இருக்கும் இன்னும். ஸோ அப்படி நிறைய பேர், இன்னொரு ஆக்டர் கூட பேர் சந்துருவா என்னன்னு தெரில, அவர் ஜிகர் தண்டாவில் கூட வருவார்னு நினைக்கிறேன் அந்த ஆக்டரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே இருந்தாங்க, முன்னாடி போலீஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, அடிலாம் வாங்கினாங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் இல்லை லாரன்ஸ் மாஸ்டர். எப்போ அந்த கழுத்தில் பேண்டேஜ் போட்டாருன்னு தெரில. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இவர் வந்து கெஞ்சிற மாதிரி கூப்பிட்ற மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம். இதில் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே பெரிய டுபாகோர் வேலை பார்த்தது ஆதி. அந்த ஆள் தான் ஆரம்பிச்சது இந்த மாதிரி சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் ராம் சார் பேசின ஒரு வீடியோலாம் இருக்குது, அது இப்போ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், யூடியூப்பில் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து சுற்றி மாணவர்கள் நின்றுட்டுருப்பாங்க, போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருப்பாங்க, பதட்டமாக அவர் பேசிகிட்டு இருப்பார். இப்போ வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க, அதே போல் தான் ஜாமர் வச்சிட்டாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க, லைவை கட் பண்ணிட்டாங்க. நம்மளாம் என்ன சமூக விரோதிகளா, நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க அவர் பேசுகிற, அவர் சின்ன பதட்டத்தோடு பேசுகிற அந்த வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கூட இருந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. இவர் வந்து அந்த கிரெடிட்டை மொத்தமாக திருட பார்த்தாரு பாருங்க. அப்போ எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க, இவரை மட்டும் கண்டிக்கல. ஹிப்ஹாப் ஆதிலேருந்து, ஆர்ஜே பாலாஜிலேருந்து, லாரன்ஸ்லேருந்து எல்லாருமே கண்டிச்சாங்க. கருப்பழனிப்பன் சார், இந்த பக்கம் அமீர் சார், அப்படி தான் சீமான் சாரும் பேசினார். அப்போ சீமான் அண்ணன் பேசுனது அதுதான், நாங்கள் மாணவர்கள் ஆரம்பித்த போராட்டம். மாணவரா நீ எப்போ மாணவரான, எங்கேப்பா படித்த அப்படின்லாம் கேட்டிருப்பார் சீமான் சார். அப்போ மொத்தமாக கிரெடிட் நீ தான் எடுத்துக்கிற, நீ மட்டும் பண்ணதா அது, நீ பண்ணதா அது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் அப்படி தான் முன்னெடுத்தேன் பாரு, என் கூட இருந்த இந்த பையன் தான் முன்னெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக வந்தாங்க. அந்த பையன் யாருன்னே தெரியாது. இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பித்தவங்க யாரும் கூட தெரியாது. இது தன்னிச்சையான போராட்டமாக மாறிச்சது, எல்லா பிரச்சனையும் பேசப்பட்டதாங்க. அப்படி போனதை வந்து மொத்தமாக கிரெடிட் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு திருட பார்த்தா கடுப்பாவமா ஆகாதான். ஸோ அப்போ தான் சீமான் சார்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசினார். இதெல்லாம் வந்து சும்மா இந்த மாதிரிலாம் விளையாட்டுருக்கூடாது அப்படின்னாரு. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செஞ்சுருக்கோம் தெரியுமா, நகை அடகு வச்சுருக்கோம் தெரியுமா, நைட்டு போயிட்டு பொண்டாட்டி நகையை வச்சுருக்கோம் தெரியுமா, இது பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது பண்ணியிருக்க தெரியுமாலாம் வர சுட்டுன்ட்டார். அதுக்கப்புறமா எனக்கு முதல்ல நான் பார்க்கும்போது இவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை வைத்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்திருப்பார். அது ஒரு சினிமா சார்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து நிறைய பேர் அதை பார்த்தாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ரஜினி சார் உட்பட. அதை வாங்கி நடத்தினார். நல்ல விஷயம் அது அப்போ ஆரம்பத்தில் இருந்தது. பரவாயில்லையே, சூப்பரான விஷயம் பண்ணுறார் மாஸ்டர் அப்படின்ற மாதிரியாக தான் இருந்தது. இது போக 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 இப்போ எப்படி நம்ம ஆல்ரெடி சில மாதங்கள் முன்னாடி உமாபதி சார் பத்திரிகையாளர் இருக்கார்ல, அவர் கேபி பாலாவை போட்டு கீழ்ச்சிருப்பார்ல, அதுக்கப்புறம் நம்மளும் அதை தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா வாங்கி கொடுத்த அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குற மலை கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க உருட்டெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் காயலாங்கடிக்கு போக வேண்டிய ஆம்புலன்ஸ் 20 வருஷம் முழுமையாக ஓடி முடித்து பர்மிஷன்லாம் இல்லாமல் இருக்கிற அந்த காயலாங்கடிக்கு போக வேண்டிய ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு மலை கிராமத்தில் இருந்து கொடுக்குறாரா இவர். அவ்வளோ பேர் உருட்டுனா கொடுத்தது எல்லாமே டுபாகோர் ஆம்புலன்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரோன் வரும், மண்ணிலே ஈரமுண்டு சாங், அந்த சாங்கை போட்டு கொள்றானுங்க எல்லாத்துலேயும். இவனுங்க ₹1 செய்கிற உதவியில் லட்ச ரூபாய்க்கான ப்ரமோஷன் இவங்களுக்கு சும்மா இல்லை. அதில் ஆல்ரெடி கேபி பாலா போட்டோமா கூட இவரும் சேர்ந்துக்கிட்டார், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அப்போ தான் மாஸ்டர் உருட்டா மாஸ்டர், நீங்களும் ஆரம்பத்தில் நல்லா தானே மாஸ்டர் இருந்தீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. 2 வருஷம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலஸ் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் அந்த சேனலில் சில வீடியோஸ் தான் போட்டிருப்பாங்க. அதில் குறிப்பாக கேபி பாலா இந்த லாரன்ஸ் மாஸ்டர் பற்றி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை போய் பாருங்கள், புரிதலுக்காக சொல்கிறேன், நம்ம மொத்தமாக அதை பேச முடியாது. ஏன்னா இவர் வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சுட்டே இருக்கிறது, ஆரம்பித்து ஹெல்ப் பண்ண, திடீர்னு பார்த்தா விவசாயிகளை வீடு தேடி போய் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னுவார் ப்ரமோஷனுக்காக படம் வரும்போது. அதுக்கப்புறம் நடக்குன்னு தெரியாது. கொடுத்ததே இல்லையானா கொடுத்துருக்கிறாரு. ₹1 கோடி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விகடனில் ஒரு கட்டுரை பார்த்தோம். அது அவங்க வந்து ப்ரூஃப் இல்லாமல் வந்து அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க நம்புகிறோம். அப்புறம் டிராக்டர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு முறை.
இந்த மாதிரி வராரு. அதுக்கப்புறம் பாலாவோட சேர்ந்து சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரமோஷன் தான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வீடு தேடி போனாரா, எத்தனை விவசாயிகளை பார்த்தாரு, எத்தனை போராட்டத்தெல்லாம் கலந்துக்க மாட்டார், அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ இப்படி இருந்தவர் ரஜினி சார் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது கூட ஓகே. ஆனால் அந்த வீடியோலேயே சொல்கிறாரு, ரஜினி சார் வந்துட்டா, நம்ம ஆட்சி வந்துட்டா, நம்ம வந்து அப்படியே இந்த ட்ரஸ்ட்டை பெருசாக்குவோம், 100 ஏக்கர் நடத்துவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முதியோர்களுக்காக. அரசு அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா ட்ரஸ்ட்டு நடத்துறீங்களா? ட்ரஸ்ட்டை பெருசு, சேவையை பெருசாக உங்கள்கிட்ட பவரே வந்துருச்சு. அது மேலே பவர் மூலிமா நேரடியாக செய்யலாம், லட்சக்கணக்கானவங்களுக்கு நலத்திட்டங்களை, இல்லை வேறு மாதிரியான என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்துகிட்டு வரலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டலாம். அதெல்லாம் விட்டுட்டு 100 ஏக்கராக மாற்றணுமா? இவர் ட்ரஸ்ட்டை பெருசாகணுமா? எந்த ட்ரஸ்ட்டு? அது நிறைய ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா யாரும் பணம்லாம் அனுப்பாதீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அது ஏதாவது இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாரா என்னன்னு தெரில எனக்கு. அந்த காலர்ஸ் நோவாவில் போட்டிருப்பாங்க, எடுத்து பார்த்தா அந்த சைட்டில் எந்த ஆதாரமும் கிடையாது, இது ரெஜிஸ்டரே பண்ணல அது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணுறாருன்னு. சரி, எப்படி கூட நல்லது நடக்குதில்லை அப்படின்னா, இப்படியெல்லாம் நல்லது செய்கிறது மூலிமா, இதை ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது ஏமாத்து வேலை. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தா ஏதோ ஒன்று உதவி செய்கிறார்ல அப்படின்னு தோணும். ஆனால் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ₹1,00,000 ஆட்டையை போட்டால் அவங்கள என்னன்னு சொல்வீங்க? அது சிம்பிளாக கேட்கணுன்னா சொல்லணுன்னா, நம்ம பொதுவாக விமர்சனம் பண்ணுறோம்ல, என்னங்க வந்து அரசு திட்டத்திலலாம் வந்து அவங்க ஃபோட்டோலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே தப்பு அப்படின்றோம்ல. இப்போ இது என்னது, இது என்ன ப்ரமோஷன்? இது எவ்வளோ பெரிய டுபாகூர் வேலை இவங்க பார்த்ததெல்லாம். பாலா பார்த்து எடுத்து போட்டோம். இப்போ மாஸ்டர் சொல்கிறது பாருங்கள், அந்த பேச்சு, அந்த என்ன தெளிவு இருக்கு பாருங்கள் அவருக்கு. அரசியலில் வந்துட்டா, ரஜினி சார் வந்துட்டா இவரும் கூட போயிடுவார், இவரும் ஒரு அமைச்சர் ஆகிடுவார், எம்எல்ஏ ஆகிடுவார், எம்எல்ஏ இல்லை அமைச்சர் ஆகிடுவார் கன்ஃபார்ம்னு வச்சிங்களேன். ஆகிட்டா நம்ம ட்ரஸ்ட்டை வந்து விரிவாக்கலாம். ட்ரஸ்ட்டை எதுக்கு விரிவாக்கணும்? ட்ரஸ்ட்டு வந்து அது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லை, அது என்ஜிஓ அல்லது அது எதுக்கு விரிவாக்கணும்? நீங்கள் அதிகாரம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே திட்டங்களை எடுத்துகிட்டு வரலாமே, இதோட தேவையே இருக்காது. அப்போவும் பர்சனலாக வளர்க்கலாம் இல்லை, நீங்கள் வளரலாம் அப்படின்னு தான் இருக்குல்ல. இதில் வந்து ஆகுன்னா அம்மாக்கிட்ட கேட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. கேளுங்க, தப்பு இல்லை. இல்லை அம்மாவுக்கு கோயில் கட்டணம் வேற சொல்கிறாரு. என்ன எனக்கு புரியல, அது என்ன கான்செப்ட்லேயே. சரி வேணாம், அம்மா அப்படிங்கிறதுனால அம்மா சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சொல்லிடலாம், அட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை வந்து மயக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரான்னு தெரில. இப்போ அரசியலில் குதிக்கவா வேணாவான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. என்ன உருட்டி இது? அதான் அம்மா சொல்லிட்டேன், இது ஒரு நாள் நான் ஏன் வரலன்னா அம்மா வேணான்னு சொன்னாங்க, அதனால் வரலன்னீங்க. இப்போ அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, விஜய் ஸ்டாரே ஜெயிஸ்டாரே, அதனால் இப்போ ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டாங்கன்னா, அப்போ வாங்க, அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ வந்து வீடியோ போட்டு நீங்கள் சொல்லுங்கள். யார் சொல்லணும்? நீங்கள் செட் பண்ணுற அந்த கமெண்ட் சொல்லணுமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ நாங்களும் பப்ளிக்கில் வரமாட்டோம்ல, ஏன்னா ஒருத்தர் ஆகிடுவோம். எதிராக பேசுகிறவங்கலாம் ஒருத்தர் 2 பேர் அதில் சின்ன குரூப் ஆகிடுவாங்க. இவருக்கு முட்டு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா மக்கள் ஆகிடுவாங்க. இவங்களுக்குல்ல அந்த உருட்டு தானே இது. அதனால் வந்து இப்போ சொல்கிறாருல, அவர் என்டிகேவோட தான், அண்ணனோட தான் பிரச்சனை. அண்ணனோட இல்லை, எல்லாருமே கழுவி ஊற்றுனாங்க இவரை. உங்கள் டுபாகூர் வேலை ரொம்ப அப்பட்டமாக தெரியுதுப்பா, கிரெடிட் நீ எடுத்துக்காதுப்பா, எந்த அரசியல் கட்சியுமே உள்ளே வரக்கூடாது, யார் எந்த தனி மனிதனுக்குமான கிரெடிட் கிடையாது, இது மக்களுக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்னு வந்தது அது. அதனால் பாதிக்கப்பட்டவங்க கூட பார்த்தீங்கன்னா அதை கிரெடிட் எடுத்துக்கல. இவர் எங்கேயோ போய் இருந்துட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு கழுத்தில் பேண்டேடை போட்டு வந்துருங்கூடோ செல்ல கூட்டிங்களோ அப்படின்னு கூப்பிட்டாராம். நகையை வச்சு காசு கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டேன், அதனால மொத்த கிரெடிட் எனக்குன்னு அப்போயே எடுக்க பார்த்தவர். ஸோ அப்போயே தெரிஞ்சிச்சு, ஆஹா தப்பாக போதே அப்படின்னு. அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அமைதியாக இருந்தவர். இப்போ விஜய் சார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கே, இப்போயே மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. வந்திருந்தா ராஜ்மோகன் அமைச்சர் ஆகிட்டார், நான் இருப்பேனே, நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அது அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கும்ல. ஆக்சுவலாக சாதாரண பார்க்குற நமக்கு கூட இருக்குது, சே நம்ம கூட போயிருக்கலாமோ அப்படின்னு. இப்போனா அவருக்கு இருக்குது தப்பு இல்லை. அது நேராக வாங்க, இதுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான அறிவிப்பை இன்னும் சில நாளில் வெளியிட போகிறேன் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அறிவிப்புன்னா வந்து இவர் ஒரு கதையாக சொல்லுவாராம். அதில் ஒரு குட்டி கதை வேறு, அப்படியே உருட்டு கதை, ஒரு டுபாகூர் கதை ஒன்று சொல்லுவாராம். இதில் வந்து 4 பேரை கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு
ஏய் தம்பி, உனக்கு என்ன வயசு? 22 வயசு. உன்னை எப்போத்துலேருந்து வளர்க்குறேன்? குழந்தையிலேருந்து வளர்க்குறேன். ஒரு குழந்தைய வளர்க்குறதே உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லை? நான் பார்த்தியா 4 பேர் வளர்க்குறேன் பார்த்தியா, வீட்டில் வச்சு வளர்க்குறேன் பார்த்தியா. என்ன மனுஷங்களை தாங்க வளர்த்தீங்க, மனுஷங்களை தானே வளர்த்தீங்க. அது 22 வருஷம் வளர்த்துருக்கேன்ல. அதனால் நான் வட்டுமா வேணாவா? சொல்லுங்கள், நான் வட்டுமா வேணாவா? நீங்கள் செய்த சேவை உண்மைன்னா ஏன் கேட்குறீங்க? மக்கள் பண்ணி தான் செஞ்சுருக்கீங்களே, வாங்க. அது ஏன் இந்த வீடியோ? என்ன வீடியோ இது? என்ன ப்ரமோஷன் இது? முதல்ல போகிற இடத்துல எல்லாம் மண்ணிலே ஈரம் உண்டு வீடியோ தான் இல்லை? இந்த ட்ரோன் ஆட்டோ ஏதோ கொடுக்க போயிட்டு, அப்புறம் யாரோ ஒரு பிளேயருக்கு ஹெல்ப் பண்ணுறதா போயிட்டு பாலா இவரும் சேர்ந்து போட்டு வீடியோலாம் என்ன ப்ரமோஷன்னு? அந்த வீடியோ பாருங்கள், அதில் தெரியும் இவங்க செலவு பண்ணதுக்கும் இவங்களுக்குமான ப்ரமோஷன் ரீச் என்னன்னு. இப்படி இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறீங்களா? அதுதான் இல்லை, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுனோ அதுவா? வாங்கலாம். அதான் சாரே ஜெயிச்சிட்டாரு, டிவிகையில் போய் ஜாயின் பண்ணி திருச்சி கிழக்கு தான் இவரே வேற சொல்கிறா. அப்படி திருச்சி கிழக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ண அரசியலுக்கு வரணும், அம்மா பர்மிஷன் கொடுக்கணும். அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னா யார் சொல்லணும்? யார் அவங்க? யாரெல்லாம் அவங்க பேர் லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன மக்கள் பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். மக்கள் இதுலேயும் ஒரு ப்ரமோஷன் இல்லை? இதில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அதான் சொல்லுவோமே, இவங்க முழுக்க முழுக்க இவங்க பணத்தில் மட்டும் பண்ணுறதில்ல. அது சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்டு வரும். ப்ளஸ் டேக்ஸு அதில் வந்து அது கட் ஆகும், டேக்ஸு குறைப்பாங்க, அதுக்காக பண்ணுறது. ஏகப்பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க ட்ரஸ்ட்டு. எங்கெல்லாம் பணம் நிறையா இருக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? எல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியும். இவர் பண்ணுறதும் மாதிரி தானே, ஆட்களை காட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவங்கள காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிராண்ட் ஆகுறீங்கள. அப்போ இது பிராண்டாக தானே யூஸ் பண்ணுறீங்க. இந்த விஷயத்த ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்க அவங்கள. சரி, எப்படியோ எதுவும் இருந்தாலும் நல்லது நடக்குதில்ல அப்படின்னா, இந்த நல்லது எல்லோரும் தானே செஞ்சிட்ருக்காங்க சைலண்ட்டாக. ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் செஞ்சு தான் ஆகணும் இல்லை? அப்போ எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாமா? இதை விட பயங்கரமாக பல கோடிகள் செய்கிறாங்களே, அவங்க பல 100 கோடிகள் செய்கிறாங்களே. அப்போ அதெல்லாம் ஓகே தானே? அவங்களே நில்லாமா? அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்துடலாமா? அஜித் சார் கூட ட்ரெஸ்ஸை வச்சுருக்காரு அவங்க அம்மா பேரில். எத்தனை பேருக்கு செஞ்சாருன்னு நம்ம பார்க்க தேவையில்ல, வெளியே வந்து ப்ரமோஷனாக போட்டிருக்காரு, செஞ்சிட்ருக்காருல. இந்த பக்கம் சூர்யா சார் எஜுகேஷனுக்காக எத்தனை ஆயிரம் பேருங்க படிப்பு. இவர் சொல்கிறாரு ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ஆனால் நான் வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு. அத்தனை ஆயிரம் பேரை படிக்க வச்ச ஆள் ஒரு பிரச்சனையிலையும் வந்து நீட்டு, அந்த மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீட் சார்ந்தும் முதல்ல வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறவர் அவர். அதே போல் தான் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் ஃபோட்டோகிராஃபி ஆக்ட் வருது, ரீசென்சார் பண்ணுவோன்றாங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்குறாரு. வந்து அவ்வளோ பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது ஒன்றுன்னா ப்ரமோஷன் பார்த்திங்கன்னா அப்படியே லட்சக்கணக்கான ரூபாய்க்கான ப்ரமோஷனாக இருக்குது. இப்படி பட்டுட்டு அம்பலப்பட்டுட்டு எந்த தைரியம் இவங்களுக்கு இல்லை? எந்த தைரியம்? அதான் ஏற்கனவே வடை சுட்டுருக்கோம் பல முறை. நம்பியிருக்கிறாங்க, லைக்ஸ் போட்டிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்மளை கொண்டாடி இருக்காங்க வள்ளல் மாதிரி. என்ன 100 குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படின்லாம் இது ஒரு இதில் சொல்லியிருக்காரு. எங்கே அந்த 100 பேர் லிஸ்ட் இருக்கா? உனக்கு ஏன்டா காட்டணும் அப்படின்னு எனக்கு காட்ட வேணாம். இதே தான் சீமான் சார்கிட்ட இவர் சொன்னது. உங்களுக்கு நான் பண்ணோம், நீங்கள் யார்? நீங்கள் என்ன மொத்த தமிழ்நாட்டுக்கு இதுவா? அவர் ரஜினி சாரை எதிர்த்ததுக்கான ஒரு ரீசன் அவர்கிட்ட இருந்துச்சு. பட் அவர் ஒன்றும் கேட்லாம் போட்டு வச்சிடல. அவர் அதே நம்மளும் விமர்சனம் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஏன் சார் வர்றவங்கலாம் வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அது வேறு. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து நேருக்கு நேராக நிறுத்திக்கிட்டது. உங்களை நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க அப்போ, சீமான் சார் மட்டும் இல்லை. ஆனால் இவர் வந்து வசதியாக சீமான் சாரை பிடிச்சி வச்சுக்கிட்டார். அப்புறம் சீமான் சார் வந்து பாராட்டினாராம் ஜிகர்தண்டை பார்த்துட்டு. அதனால் வந்து அண்ணன் நல்லவன் பாராட்டினார், அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு. இல்லைனா பிரச்சனை எங்கே போயிருக்கோம்? எங்கே போயிருக்க போகுது? வாங்க அரசியலுக்கு வாங்கன்னு தானே சொன்னாங்க உங்களை. ரொம்ப ஜல்லிக்கட்டுலேயே மாட்டி ஒரு அம்பலப்பட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்ட் மூடு. அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரமோஷன், பாலா ப்ரமோஷன் வந்தோடனே இவரும் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சு. அப்படி அந்த முகத்துலையும் கிழிச்சிட்டாங்க, இவர்தையும் கிழிச்சிட்டாங்க. என்ன இன்னும் பெருசாக அம்பலப்படலை. நீங்கள் செய்கிறத நல்லதுக்கு பின்னாடி பெரிய உள்நோக்கம் இருக்குது. உங்கள் நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் தான் முன்னாடி தெரியுது. நீங்கள் செய்கிற நல்லதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அது ஓவர் ஷேடோ பண்ணிவிடுது. இந்த பாகுபலியில் பெரிய அந்த ஷேடோ வந்து மறைச்சிடும்ல, அந்த மாதிரி தான்
இவங்க செய்கிற நல்லதுக்கு மேலே அந்த ஷேடோவை பார்த்தீங்கன்னா அந்த உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு விஷயத்துலையும் வாங்க, தாராளமாக வாங்க, நில்லுங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார், அமைச்சர் ஆகிடுவார். ஜெயிச்சுட்டு அதெல்லாம் ஓகே. ஆனால் ஏன் இந்த ட்ராமா, எதுக்கு இந்த வடை? இந்த வடை எல்லாம் சுடாதீங்க சார். வடை சுட சுட ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுறீங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. மறுபடியும் ஒரு ரிக்வஸ்ட், அந்த மண்ணிலே ஈரம் உண்டு சாங்கை மட்டும் விட்டுருங்க. நீங்கள் வாங்க, எவ்வளோ வடையன்னா சுடுங்க, அந்த சாங்கை விட்டுருங்க. பாவம், ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்கள வந்து அவ்வளோ பிராண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணுறீங்களே, அது பண்ணாதீங்க. அவங்க நிறுத்த போகிறதில்ல. ஆனால் இப்படியெல்லாம் இருந்துட முடியாது சார். வந்துடலாம், இப்போ அமைச்சராகிடலாம். நீங்கள் வரணும், வந்து பேசணும். ஏன்னா இப்போயே இந்த பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்தர்பல்ட்டி அடிச்சது இருக்குல்ல, அவ்வளோ உளறல் இருக்குல்ல. அதனால் நீங்கள் வரணும் சார், அமைச்சர் ஆகணும் சார். வாங்க, குதிங்கள், தலைகீழாகவே குதிங்கள் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.